கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அடுத்து இந்த மைக்க பிடிக்கிறது, மைக்க ஆஃப் பண்றது, இந்த மாதிரி வேலையில சிறப்பா பாக்கணும். நல்ல ரசிகர்கள், அதனால பொறுமை. கேள்வி கேட்டிருக்கீங்க, கேள்விக்கு பதில் சொல்லணும்னா போய் இந்த கேள்விகளா பதில் கண்டுபிடிக்கணும். இன்னும் 50 வருஷம் ஆகணும். மக்கள்லாம் பதில் சொல்லிவிட்டா அங்க இருந்து பேசிய உங்களுக்கு சாமியாரா சவள புத்திலேயே பக்கத்துல வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வியை படிச்சுட்டு வந்து ஒரு கேள்வியை கேட்டு அவன் கட்டிக்கிறவன் தானே எட்டி பிடிப்பேன். அது மாதிரி இந்த 2 பந்தயம் பிடிக்கிறதுக்கு தான் எட்டி பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். பந்த எட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்ப விவரமா பேசுறீங்களே. விவரமா பேசுறீங்களா? உங்கள்ட்ட விவரம் இருக்கு, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. குடல் இல்லாத பிச்சைய கூப்பிட்டு சொன்னான்டான்னு. 4 காலம்னா உனக்கு நாளைக்குடா சாவு. அதுக்கு இது சொல்லிச்சாங்க, ஆட்டுக்கடா லாபல கண்ணா உனக்கு யாருடா சொன்னா? 100 கொக்கரை கோர கொக்கரை, 1000 கொக்கரை மல்லாக்க கொக்கரை. போய் இந்த கேள்விகளா பதில் கண்டுபிடிக்கணும். இன்னும் 50 வருஷம் ஆகணும். மக்கள்லாம் நான் திருப்பி போடுவேன்ல. 4 கால வாகனனே நாளைக்கு போகுதுடா தலையில்லாத தர்த்தனியமே, இது யாரு சொன்ன விடுதலை அப்படின்னு கேட்டானா? பைத்தியமாயா அப்படி கேட்கிறாங்க. அப்புறம் திருப்பி நான் ஆரம்பிச்சிருவேன். அப்படி கேட்டோம் முருங்கமரம் ஏறுவேன். ஒரே ஒரு பெண், நான் கேட்ட கணிக்கு மட்டும் பதில் தெரியல. நாவற்கனி தங்கமாக மாறுமா? மாறாது இல்லையா? எதையாவது பேசி திசை திருப்பலாம். இது நான் திருப்பி போடுவேன்ல. தங்கத்தை கண்டு யாரா பயந்து ஓடி இருக்கானா? தங்கத்தை கண்டு எல்லாரும் வாங்குறதுக்கு நினைப்போம், கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குடும்பத்தில் நினைப்போம். ஆனா இந்த தங்கத்தை கண்டு ஒருத்தன் ஓடி இருக்கேன். தங்கம்ங்கிறது பொண்டாட்டி பேரா இருந்தா நாவற்கனி இருக்குல்ல, நாவற்கனி அது தங்கமா மாறுமா? மாறாது. நாவற்கனி தங்கமாக மாறியது எங்க? அப்படிப்பட்ட திலகவதினா சாதாரண ஆளா? சட்ட சவடாலா? பேசி பார்ப்போம். திலகவதி உடனே சந்திச்சு மோதி பார்ப்போம். மண்டக்கணமா இவ்வளவு துமுறா சண்டை போட்டுக்கலாம் இல்லையா? மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. திலகவதி பெரிய ஆளுண்டிய ஒன்னும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இல்லை விவரம் பேச சொல்லுங்க. தகுந்த மாதிரி மன்னிப்பு கேட்கல இன்னைக்கு பொழுது விடுஞ்சாலும் விட மாட்டேன். ஏன் முட்டாள்கிட்ட சண்டை போட மாட்டேன் தெரியுமா? ஒரு முட்டாள்கிட்ட போய் சண்டை போட்டோம்னா பாக்குறவங்களுக்கு யாரு முட்டாள்னு தெரியாம போயிடும். அது இந்த மாதிரி திமிரு பிடிச்ச ஆம்பளை இருக்கா பாத்தீங்களா? எனக்கு இந்த ஆம்பளை சண்டை தான் இந்த மாதிரி அல்வா சாப்பிடுற மாதிரி. இதை புரிஞ்சுக்க வக்கில்ல, வகை தெரியல. ஒரு 4 கையில கட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டு புதுக்கோட்டையில இருந்து வெக்கம் இல்லாம எதுக்கிய என்ன கூந்தலுக்கு நாம மட்டும் மன்னிப்பு கேட்கணும். மரியாதை கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது. தெரியாதவங்களோட செருப்பால் அடிடா அப்படின்னு இருக்கேன். தெரியாதவங்களோட செருப்பால் அடி அப்படின்னு இருக்கேன். மன்னிப்பு கிடையா ஊர்ல இல்லன்னா உனக்கு 50,000 பேசுமா? அன்றைக்கு பாதலை செய்ய தீபாவளி வந்து எட்டி பிடிங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். உன்னை எட்டி பிடிக்கத்தானே வந்திருக்கேன். ஒப்பமாவில் நான் இன்னைக்கு பிடிக்கிற வாயில வரல வசனம் ஐயா. வசனம்லாம் கிடையாதுமா. திலகவதினா பெரிய ஆளா? தம்பி ரவி வருமா? இருங்க, என்னை பேச விடு. பேசுங்க. அடுத்த பிறகு முத்தப்பா இறந்து ஆவியா என் உடம்புக்குள்ள இறங்கியிருக்கேன். இப்பதான் உண்மை ஆவியா இறங்கி என் உடம்புக்குள்ள இறங்கி இருக்காரு. பாப்போம், பேசி பாப்போம். அடிச்சுக்கிட்டு உருளட்டும்னு நான் உருளத்தான் ஆசைப்படுறேன். அப்படியே கட்டி பிடிச்சி உருளலாம் தான் ஆசைப்படுறேன். சண்டையில சிந்து வரக்கூடாது. சண்டையில தான் பேசுறேன் உங்களை. நாவற்கனி இருக்குல்ல, நாவற்கனி அது தங்கமா மாறுமா? மாறாது. நாவற்கனி தங்கமாக மாறியது எங்க? ஏதாவது ஒரு கேள்வியை படிச்சுட்டு வந்து ஒரு கேள்வியை கேட்டு அப்படி இன்னைக்கு ரவி வருமா அவரை பத்தி பேசுனது யார்? ஆமா, நல்லா பேசுறேன். இல்லைன்னு சொல்றேன். பேசுனீங்களா? கண்டிப்பா பேசுங்க. அவர் சொன்ன வாசகத்துல தான் எடுத்து கேள்வி சொல்லு கேட்கிறேன். சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறா பேசுங்க. அவரு ரசிகரா? நீங்க திலகவதி ரசிகர்? எனக்கு ஆளு ரசிகர் இருக்க. நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். ஒரு கூறு அப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி இப்ப எனக்கு நிறைய நண்பர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. முத்தாப்பா மாதிரி அது இந்த ஊர் பகுதியில நானும் வச்சுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். எந்த எல்லா பகுதியும் வச்சாச்சு, இங்கேயும் வச்சிருக்காங்க. ரொம்ப விவரமா பேசுறீங்களே. விவரமா பேசுறீங்க. உங்கள்ட்ட விவரம் இருக்கு, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு 2 விவரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். ஓஹோ. இப்ப மல்லாக்கா படத்துக்கிட்ட எச்சத்து போனோம்னா
உங்க மூஞ்சியை தான் விழுகு. நம்ம மூஞ்சில தானே விழுகும். நம்ம மூஞ்சி என்னைய சேர்க்கக்கூடாது. எல்லாரும் துப்புனா சொல்ல வரேன், நான் மட்டும் சொல்லல. சரி, இப்ப இழுத்து பந்த எதிர்காலத்துல வந்து எச்சிய துப்புனா இல்ல, அது இருக்கட்டும். பந்த இழுத்து செவத்துல அடிச்சோம்னா சட்டையாரு கைக்கு வரும். திரும்ப நம்ம கைக்கு தானே வரணும். கட்டிக்கிறவன் தானே எட்டி பிடிப்பேன். அது மாதிரி இந்த 2 பந்தையும் பிடிக்கிறதுக்கு தான் எட்டி பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். பந்த எட்டி பிடிக்கிற உங்களுக்கு அப்படியே பார்த்து பழகி போச்சு போல. இல்லங்க, அந்த பந்தை அடிக்கிறதுக்கு திருப்பி நான் பிடிக்கிறதுக்கு தான். தண்ணிக்குள்ள பந்த போட்டா எடுக்க முடியுமா? தண்ணிக்குள்ள பந்த போட்டா மிதக்கும்ல. தண்ணிக்குள்ள பந்த போட்டா மிதக்கும். அப்படி உங்க நிலைமை ஆயிடக்கூடாதுன்னு அதை பார்த்துக்கங்க. மிதக்கக்கூடியதுதான் சக்தி உள்ளவர்கள், கீழே போகக்கூடியவர்கள் சக்தி இல்லாதவர்கள். நாவற்கனி தங்கமாக மாறுமா? மாறாது இல்லையா? எதையாவது பேசி திசை திருப்பலாம் பார்க்கிறேன், முடியலையா? ஜல்லிக்கட்டுல காலை அங்கிட்டு திரும்புறதுக்குள்ள புடிச்சு நம்ம அங்கிட்டு திருப்பணும். அது ஒரு விஷயம். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். அம்ப பின்னோக்கி இழுக்கிறான்னா வில்ல பாயிரத்துக்கு தான் நினைச்சுக்கிறேன். புலி பதுங்குதுன்னா அதுவும் பாயிரத்துக்கு தான் நினைச்சுக்கிறேன். புலி எதுக்கு பதுங்கி நிக்குது? திருப்பி அடிக்கும்ல. தங்கத்தை எல்லாரும் ஆட்டுக்கடா இருங்க ஆட்டுக்கடா பின்னால போகுதுன்னா முட்டுறதுக்கு தான். அது மாதிரிதான் இன்னைக்கு முட்டத்தான் போகுது இந்த கடை. பாப்போம். அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப தங்கத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தங்கத்தை பார்த்திருக்கோம். எல்லாரும் நம்ம தங்கத்தை வாங்கணும்னு தானே நினைப்போம். தங்கத்தை எல்லாரும் வாங்கணும்னு தானே நினைப்போம். அதை சேமிச்சு வச்சுக்கணும் தானே ஆசைப்படுவோம். இந்த தங்கத்தை கண்டு யாரா பயந்து ஓடி இருக்கானா? இது நான் திருப்பி போடுவேன்ல. தங்கத்தை கண்டு எல்லாரும் வாங்குறதுக்கு நினைப்போம், கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குடும்பத்துல நினைப்போம். ஆனா இந்த தங்கத்தை கண்டு எவனாலும் பயந்து ஓடி இருக்கானா? ஒருத்தன் ஓடி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் ஓடி இருக்கான். பொண்டாட்டி பேரா இருந்தா அந்த விஷயத்துக்கு வரக்கூடாது. தங்கம்னு பொண்டாட்டி பேரா இருந்தா தங்கம்னு தாங்குவான். அப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டி வந்தா தங்கத்தை வச்சு தாங்குவான். சரியில்லாத பொண்டாட்டி வந்துட்டு ஒருத்தன் செய்வான். அதுக்கு நான் பேசல. 2 மணி நாளைக்கு ஒரு குட்டி கதை, நகைச்சுவை கதை படிச்சேன். இருங்க, நகைச்சுவை கதை ஒண்ணு படிச்சேன். பொண்டாட்டி புருஷன் சொன்னானா, ஏய் இனிமே உன்னை வீட்டுல வச்சிருக்கிறதா இல்ல கிளப்பி விடுறதா அப்படின்னு சிந்தனை கண்டி அப்படின்னா புருஷன் சொன்னாரா. சரி. உடனே பொண்டாட்டி சொல்லிருக்கா, ஏங்க அப்படின்னு. உன் பேர் நடி தங்கம், அரசாங்கமே கட்டளை போட்டுருக்கு தங்கம் தான் வச்சிருக்கணும்னு. நீ வேற 68 கிலோ இருக்க அப்படின்னு புருஷன் சொல்லிட்டாரு. சரி. உடனே பொண்டாட்டி சொன்னாலாம், பொம்பளை எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க, உங்களை விட நாங்க தான் சமாளிக்கிற திறமை. அப்பதான் பொண்டாட்டி சொன்னாலா, உங்களையும் தாங்க இனிமே வீட்டுல வைக்கிறதா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. ஏண்டி அப்படின்னு புருஷன் கேட்ட உடனே அப்பதான் அந்த அம்மா சொல்லிருக்கு, இல்ல உங்க பேரு மணி, நீங்க வேற கருப்பா இருக்கீங்க, அரசாங்கமும் கட்டளை போட்டிருக்கு கருப்பு மணியை வீட்டுல வச்சுக்கணும். அது ஒரு அப்ப அதே மாதிரி ஆட்டுக்கடாயும் நண்பர்களும் நண்பரா இருக்காங்களா? கிடாயும் சொன்னீங்கல்ல, கிடா பின்னோக்கி பாய்து எதுக்குன்னு தெரியல, அதுக்கு நான் பேசுறேன். இந்த ஆட்டுக்கடாயும் நண்டு நண்பரா இருக்கும் பொழுது, ஆட்டுக்கடாய் நண்டுமா? நண்டு பார்த்து கடல் நண்டு. இப்ப இந்த ஆட்டுக்கடா வந்து முன்னால் நடந்துகிட்டு இருக்கான், பின்னால நண்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். இப்ப நண்டு வந்துகிட்டு இருந்தா அந்த நண்டு சும்மா தானே வரணும் பின்னால. ஆட்டுக்கடா முன்னால போய்கிட்டு இருக்கல, இந்த கிடா முன்னால போய்கிட்டு இருக்கல, இந்த நண்டு சும்மா வரலாம்ல பின்னால. அதுக்கு இந்த நண்டு பார்த்து கேட்கிறேன், 4 கால் வாகனே நாளைக்கு போக தலை அப்படின்னுச்சான். கிடாய பார்த்து நண்டு பார்த்து கேட்கிறேன், எப்படி 4 கால் வாகனே நாளைக்கு போகுதுடா உன் தலை, ஏன்டா போல வேகமா நடந்து போற, பின்னால என்னையும் கூட்டிக்கிட்டு போடா, நான் வேகமா நடக்க முடியலன்னுச்சா. அப்பதான் திருப்பி இந்த கிடா சும்மா இருக்குமா, அட தலையில்லாத தர்த்தனியமே, இது தலையில்லாத தர்த்தனியமே, இது யாரு சொன்ன விடுதலை அப்படின்னு கேட்டானா. நண்டுக்கு தலை இருக்குமா? இல்ல, நண்டுக்கு தலை இருக்காது. உனக்கு தான் தலை இல்லையே, ஏன் தலையை பத்தி உனக்கு என்ன கவலை, ஏன் தலை போனா போகாட்டினா உனக்கு என்ன கவலை அப்படின்னு திருப்பி இந்த கிடா பார்த்து கேட்டுச்சான். அப்ப எவ்வளவு விஷயம் பாருங்க இருக்குங்க. தங்கத்தை பார்த்து பயந்து போனது யாரு அப்படின்னு கேட்க கதையை பாதியோட நிப்பாட்டுறீங்க. ஏன் உனக்கு யாரு அந்த விஷயம் தெரியுன்னு ஆட்டுக்கடா சொன்ன உடனே அப்பதான் அந்த நண்டு சொல்லிச்சான், குடல் இல்லாத பிச்சைய கூப்பிட்டு சொன்னான்டான்னு. குடல் இல்லாத பேர் பிச்சையனா? ஆமா, கூப்பிட்டு சொன்னான்டா. அப்பதான் எனக்கு தெரியும் நாளைக்கு ஒரு தலை போக போகுதுன்னு. ஏன்னா அது இது பறை இருக்குல்ல, பறையில தண்டோரா போட்டிருக்காங்க, நாளைக்கு நம்ம காளி கோயில்ல கிடா வெட்டு வந்துருங்க அப்படி தண்டோரா போட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட நண்டுதான் சொல்லியிருக்கு. எங்க பகுதியில வேற மாதிரி சொல்லுவாங்க, 4 காலம்னா உனக்கு நாளைக்குடா சாவு. அதுக்கு இது சொல்லிச்சாங்க, ஆட்டுக்கடா லாபல கண்ணா உனக்கு யாருடா சொன்னா, நண்டுக்கு விழாவில தான் கண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா யாருடா சொன்னா, அதான் குடல் இல்லாத பிச்சையை கூப்பிட்டு சொன்னான்டா. கண்டிப்பா கண்டிப்பா தோல் மட்டும் தான் இருக்கு, குடல் இருக்குமா?
இப்படி நாங்களும் சும்மா கேருங்க நாங்களும் சும்மா புராணத்தை மட்டும் தானே பேச நினைக்காத. முதலை பத்தி பேசணும் இல்ல. முதல்ல அந்த முதலையும் குரங்கு என்ன செஞ்சா நண்பர்களா, அந்த முதல்ல என்ன செஞ்சுச்சா, அண்ணனே நவமரத்துல நிறைய இருக்கிறிய, நீங்க தான் நாவல் பழத்தை பேசுறீங்களா இல்லையா? நாவல் பழம் தங்கமா மாறுமான்னு கேட்டாங்கல்ல, ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அதுக்கு நான் பதில் தெரியாம நான் போயிட்டேன்னா வந்த நாரதர் சரியில்லைன்னு மக்கள் என்ன தோற்றுவதற்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நாவல் பழத்தை உழுப்பி உழுப்பி சாப்பிடுமா குரங்கு. இது கீழே ஒன்று ரெண்டு மிச்சம் கிடக்கிறத எடுத்து முதல்ல எட்டி எட்டி சாப்பிடுமா. முதல்ல எட்டி எட்டி சாப்பிட்ட உடனே குரங்கண்ணே குரங்கண்ணே 2 பேரும் நண்பரா மாறிட்டான். நீ ஒரு நாளைக்காவது இவ்வளவு நிறைய நவாப்பழம் கொடுத்துருக்க, ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு முதல்ல கூப்பிட்டுருக்கு. குரங்கு எப்படியாப்பட்ட குரங்கு சேர்ந்ததான் எல்லாருக்கும் தெரியுமில்ல. இந்த குரங்கு நினைச்சிருக்கு நம்ம நண்பரை கூப்பிட்டுருக்காங்க, சரி பாவம்னு என் முதுகுல ஏறி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதுகுல ஏறி உட்கார வச்சுட்டாங்களாம். இந்த குரங்கு முதுகுல ஏறி உட்காந்துருக்கேன். தண்ணியில பாதி தண்ணியில போகும் பொழுது அந்த முதல்ல கேட்டுச்சான், அண்ணன் அண்ணன் இவ்வளவு நவாப்பழம் இவ்வளவு ருசியா இருக்குது, அதுவே இவ்வளவு ருசியா இருக்கு, தினமும் நீங்க சாப்பிட்ட உங்களுடைய ஈரல் எவ்வளவு ருசியா இருக்கு, உங்களோட ஈரலை சாப்பிடத்தானே நான் ஏறி உட்கார்ந்துருக்கேன் வந்திருக்கேன் சொன்ன உடனே இந்த குரங்குக்கு ஆடி போயிருச்சு. என்னடா நடுத்தண்ணியில கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்மள போய் அடிச்சு ஈரலை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சொல்றானே, இவரு நம்ம எப்படா சமாளிக்கிறது, சமாளிக்கிற புத்தி வேணுமா இல்லையா? அப்பதான் அது நினைச்சுச்சா, முதல்ல என்ன இப்ப தானே ஈரலை கலட்டி நவமரத்துல காய போட்டு வந்திருக்கேன், ஈரலை இப்ப தானே கலட்டி நவமரத்துல காய போட்டு வந்திருக்கேன் சொன்ன உடனே முதல்ல ஆஹா என்னடா ஈரலை கலட்டி போயிட்டீங்களா, சரி வாங்க கரைக்கு போவோம் அப்படின்னு இந்த அறிவு கட்ட முதல்ல புத்தி இருந்தா கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கேன். ஒண்ணும் தெரியாம என்ன பண்ணிச்சா, கரையில கொண்டாந்து இறக்கி விட்டுருச்சான். இறக்கி விட்டானே இந்த குரங்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, உனக்கு எல்லாம் கொஞ்சமாவது கொத்தி கித்தி இருக்கா, ஈரலை எவனாலும் கலட்டி வச்சுட்டு உசுரோட இருக்க முடியுமா, இனிமே நீ எவனை கூப்பிடுவேன், எனக்கு நீ விருந்து வைப்ப, இனிமே உன் பழக்க வழக்கமே வேண்டாம் போயா அப்படின்ட்டு நவாப்பழ கதையில உருவாச்சான். காரணம் என்ன, துவாரகையில கிருஷ்ணராகப்பட்டவர் சின்ன பிள்ளைய தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் இருங்க, அந்த கதையை நான் சொல்லிட்டேன். நீங்க சொன்ன கதை நல்லா இருக்கு. ஒரு சின்ன சொல்றேன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். ஒரு குளத்துல கிணறு, ஒரு கிணறு, ஒரு இந்த உழுவ மீன் சொல்லுவாங்கல்ல, அது 2 தவளை 3 நண்பர்களா இருந்திருக்கு. நண்பர்களா இருக்கும் பொழுது இந்த தவளை இருக்குல்ல, கொஞ்சம் மண்டை அடுத்து சாட பேச ஆரம்பிச்சேன்னு விடுஞ்சாலும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு தவளை மண்டக்கணமா இருந்திருக்கு. இன்னொரு தவளை சொல்லிச்சு அப்படின்னா, ஆணவம் அழிவுக்கு சத்துரு, குணத்தை இன்னையோட மாத்திக்க அப்படின்னு சொன்னா திருந்திருச்சு அந்த தவளை. ஆனா இந்த கெழுறு இருக்காங்கல்ல, கெழுத்தி மீன் உண்மை மண்டை மீச இருக்கிறதுனால, ஆமா கழுத்தி முள்ளு குத்துச்சுன்னா இப்படி இருக்கும், கழுத்தியோட முள்ள குத்துச்சுன்னா இப்படி இருக்கும், விஷம் எதுல கட்டுக்கும், விஷம் புடை சிலுவாயை பிடிச்சிட்டோம்னா எங்கிட்ட குத்துவாங்க, சிலுவாய் எங்களை பிடிக்கிறீங்க, அது பிடிக்க தெரியாத ஆளுகிட்ட சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, ஏய் நான்லாம் அந்த குளத்துல தண்ணி கிடக்குதுல, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு அடிக்கடி, நான்லாம் 100 வருஷத்துக்கு உயிரோட இருப்பேன் அப்படின்னாங்களா அந்த கிணறு. சரி, இந்த உழுவமே இருக்காங்கல்ல அவங்க சொல்லிருக்காங்க, ஏய் நீ என்னடா 100 வயசுக்கு தானே இருப்ப, இந்த குளத்துல தண்ணியே இல்லாட்டிய பதின்னு ஒண்ணு கிடக்கும்ல சேரு, அதுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நான் 1000 வருஷத்துக்கு உயிரோட இருப்பேன் தெரியுமா அப்படின்னு இருக்கா அவங்க. இந்த தவளை இது 2ஐயும் மாத்தி சொல்லிச்சான். என்னம்மா நீ 100 வருஷங்கிற, நீ 1000 வருஷங்கிற, எனக்கெல்லாம் ஆண்டவன் என்னைக்கு எழுதியிருக்கானோ அன்னைக்கு கூப்பிட்டானா அணைச்சானா அன்னைக்கு போய்கிற வேண்டியது அப்படின்னு தவளை 2 சொல்லிக்கிட்டு இருந்தான். சொல்லி பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்துல ஒரு மீனவன் என்ன பண்றாரு, வலையை எடுத்துட்டு வந்து வீசினார்ல, இது 4 வழக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே வெளியில இழுத்தாருல, இழுத்த உடனே நல்ல வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. விழுந்து போட்டாங்கல்ல, இந்த 1000 வருஷம் வாழ்வேன்னாங்கல்ல, அவங்க வெயிலுக்கு மல்லாகத்து விரைச்சிட்டாங்க செத்து. அடுத்து இந்த 100 வயசுக்கு இருப்பேன்னு சொன்னாங்க யாரு, எங்க நாங்க குத்துனோம்னா என்ன ஒண்ணு தெரியுமா, சவுடால் பேசினாங்கல்ல கிணறு, அவங்கள பக்கத்துல ஒரு கோரை புடிச்சு வாயில சொல்லி இடுப்புல சொல்லிட்டா. இந்த தவளைய பார்த்திருக்காரு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தூக்கி தண்ணிக்குள்ள எரிஞ்சு விட்டு போயிட்டாரு. அப்பதான் இந்த 2 தவளையும் பேசிக்கிட்டு போச்சான். 100 கொக்கரை கோரை கொக்கரை 100 வருஷம் இருப்பேன்னு சொன்னவங்க கோரைகளை தொக்குறாங்க, 1000 கொக்கரை மல்லாக்க கொக்கரை. ஒரு விஷயம் அழகா பேசிருக்கீங்க இல்ல,
இல்ல அந்த கிளறு அடுத்து என்ன சொன்னீங்க? கெளுத்தையும் உழுவை. இந்த உழுவை இந்த ரெண்டு மீன் என்ன செஞ்சா, நம்ம சாக போறோம்டா, நம்ம செத்தாலும் மறுபடியும் மனிதனுக்கு பயன்படுவான், நம்ம இறந்தாலும் மறுபடியும் மனிதருக்காக நம்ம உயிரை விடுவான், கர்வாடா மாறுவோம், மீனாக எடுத்து மனிதர்கள் சாப்பிடுவார்கள். ஆனா அந்த தவளை செத்தா ஒண்ணுத்துக்குமே ஆகாதுடா, அது உசுரோட போகட்டும்டா, நம்ம இறந்தாலும் மக்களுக்காக உயிரை கொடுப்போம்டா அப்படின்னு இந்த ரெண்டு மீனும் பேசிக்கிட்டு உயிரை விட்டுச்சேன். மக்களுக்காக உயிரை விடுவது சொந்த கிடையாது, சொந்த கதை கிடையாது. வரணும் அந்த இடத்துக்கு, திருப்பி அடிக்க வரணும், அந்த புத்தி வரணும், செம்மையோட புத்தி வரணும், திருப்பி அடிக்கணும். நீங்க என்ன செய்தி என்ன பேச நீ என்ன பேச போறோம்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ சொன்ன கதைக்கு நான் திருப்பி அடிக்கணும். அதுதான் ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுங்க, அப்புறம் நான் பேசுறேன். மூளை நினைக்க கூடாது. எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுச்சான். அப்ப இந்த பிள்ளை எல்லாம் தெரியும், இதெல்லாம் வாயை கொட்டி காது வரைக்கும் வச்சுட்டு பேசுறீங்க. ஆமா, நான் கேட்ட கணிக்கு மட்டும் பதில் தெரியல. யாரு சொன்னது பதில் சொல்ல தெரியும்? சொன்ன ஆரம்பிச்சேன், நீங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதனால விட்டுட்டேன். ஏன்னா தெரியுமா தெரியாதா? தெரியுமா? நான் கேட்ட கணக்கு பதில் தெரியுமா? நான் பேச சமாளிக்கிறேன். நான் சொல்லிடுவேன், நீங்க மாட்டீங்க. யார் சொன்னது? நான் சொல்லிவிடுவேன். உன்னை எனக்கு மாட்ட வைக்கல. இங்க இருந்து பேசிய உங்களுக்கு சாமியார சவள புத்திலேயே பக்கத்துல வந்துக்கிட்டு கொட்டை போடு. ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க, கிருஷ்ணராகப்பட்டவர் சின்ன பிள்ளை தவந்து தெரிகிறார். அப்ப அந்த தோரகையில என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கிழவியாகப்பட்டவர் நாவல் பழத்தை அங்க இருந்து எல்லாருக்கும் ஒரு பொடி அள்ளி போட்டாங்கன்னா, ஒரு படி அரிசி, அடி அரிசி இல்ல, ஒரு பிடி, அப்ப கையால ஒரு படி அரிசி கொடுத்தா ஒரு படி நாவல் பழம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வியாபாரம் பண்ணிக்கிட்ட அந்த கிழவியாகப்பட்டவர் வர்றார். அப்படி வரும் பொழுது இந்த கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, சின்ன பிள்ளைய கண்ணனாக இருக்கும் பொழுது கையில ஒரு படி அரிசி அள்ளிக்கிட்டு தவந்து வர்றாரு. அப்படி தவந்து வரும் பொழுது, தவக்கும் பொழுது இந்த கையில இருக்கிற அரிசி எல்லாம் கீழே தானே போயிடும். அப்படி இந்த அரிசி எல்லாம் கீழே அப்படியே சிந்தி போயிடுச்சு. வெறுங்கையாவே போயிட்டாரு. சின்ன பிள்ளை தானே அவரு. வெறுங்கையா போய் இந்த கிழவிக்கிட்ட போய் அரிசி கொடுக்குற யாபத்துல அப்படி கொண்ட கையா கொடுக்குறாரு. கொடுத்த உடனே கை வெறுங்கையாரு. அப்ப இந்த கிளவி பார்த்து இறக்கப்படுறாங்க. வந்திருக்க சின்ன பிள்ளை எல்லாம் வந்திருக்கேன், அரிசி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கானே, நெட்டுக்கு சிந்திட்டு வந்துருச்சு இந்த சின்ன பிள்ளை, கீழே எல்லாம் கொட்டி கிடக்கு, என்ன செய்வது, கையை எந்திரிச்சு இந்த சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்ட இந்த கிளவி ஒருபடி நாவல் பழத்தை அள்ளி கண்ணனுக்கிட்ட கையில கொடுக்குறாங்க. இதை கண்ணன் வாங்கி பார்த்துட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு இந்த நாவல் பழத்தை வீட்டுக்கு கொண்டுகிட்டு போ, அப்படியே அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டுகிட்டு போறார். கொண்டுகிட்டு போன உடனே அங்கே இந்த அம்மா என்ன செய்யுது, இறக்கி வச்ச அந்த நவால் கூடைய தலையில வச்சு அரிசி எல்லாம் கூட்டி அல்லாம, சரி கொட்டிட்டு போகுது, விழுந்துட்டு போகுது சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல கொண்டு போய் இந்த கூடையை இறக்குதான். கூடையை இறக்குன உடனே அந்த மூடி இருக்க துணியை எடுத்துக்கிட்டு நாவல் பழத்தை பார்க்குதான். அந்த நாவல் பழம் அவ்வளவும் தங்கமாக மாறிடுச்சான். காரணம் என்ன, ஒருபடி நாவல் பழத்தை தான் கண்ணனுக்கு அந்த அம்மா கொடுத்துச்சு. அதை பார்த்துச்சு, கஷ்டப்படுறாளே அம்மா, வீதி வீதியா தெரிஞ்சு அழைகிறாளே, எல்லாமா தங்கமா போ அப்படின்னு கண்ணராகப்பட்டவர் கொடுத்த வரத்தினாலதான் அங்கே நாவல் பழம் தங்கமாக மாறியது. இது உண்மை, இது சத்தியம். நம்ம ஊரை நம்பி வந்துட்டாங்க. அப்படி பேசக்கூடாது, உண்மையான விஷயத்தை பேச. தங்கத்தை பயந்தவ யாரு? நான் வந்து சரியான பதில சொல்லும்போது அதை மறுக்க மாட்டேன். தப்பா சொன்னதான் காட்டி கொடுத்துருவேன், அது என்னுடைய குணம். சரியா சொல்லும் பொழுது நம்ம தெய்வத்து முன்னால நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பொய்ன்னு சொல்லக்கூடாது. அது பெரிய பாவம் நம்மளுக்கு. அதனால சரியான பதில். எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது அழுதுகிட்டு தான் பிறக்கும். ஒரே ஒரு குழந்தை மட்டும் சிரிச்சுக்கிட்டே பிறந்ததான். அதனாலதான் சிவசிவா என்ற வாக்கியத்தை சொல்லிக்கொண்டு சிரித்து கொண்டே பிறந்ததால் அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க சிவபாக்கியர் அப்படின்னு. இந்த சிவபாக்கியர் வந்து இல்லற கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இல்லை, பிரம்மச்சாரிய துறவரத்துக்கு போகணும். எல்லா குருநாதரை தேடி போறாரு, எங்கேயுமே கிடைக்கல. காசிக்கு போறாரு. அங்க காசியில செருப்பு தச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு வீதியில. அவர் முகத்தை பார்த்த உடனே அதை எப்படி சொல்றதுன்னா, ஆன்மீக முகம். ஒரு சில பேர் முகத்தை பார்த்து அந்த மாதிரி தெரியுது. பார்த்தோன்னே சாஸ்திரமா காலில் விழுந்துட்டாரு. ஐயா எனக்கு இல்லறம் பிடிக்கல அப்படின்னு. அவதான் அவர் சொன்னாரா, அப்பா இல்லறம்னா என்னன்னு தெரியாம துறவரத்துக்கு வந்தீங்கன்னா என்றாவது ஒரு நாள் இல்லறம் எப்படி இருக்கும்ன்ற சிந்தனை உனக்கு வந்துடும். இல்லறத்துல இருந்து இவ்வளவுதானா அப்படின்னு உணர்ந்து வந்துட்டீங்கன்னா மறுபடியும் நீ இல்லறத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியாரு. யார சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆழாக்கு இருக்குல்ல, ஆழாக்குன்னா கால்படி இருக்குல்ல, அதுக்கும் குறைவா உள்ளது அளவு. அந்த அப்ப அந்த முக்கியமான விஷயம் பாட்டு உங்கள்கிட்ட கூட கேட்கலாம்.
இன்னும் படிச்சு பேசுற விஷயங்களை பேச்சை வந்து எல்லாரும் திடீர்னு கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னாங்க. கண்டிப்பா கேள்வி கேட்டதான் பெருசு. சரி, அப்போ இப்ப சுருக்கமா சொல்றேன், பெரிய கதை இது, சுருக்கமா சொல்றேன். அப்போ இவர் என்ன பண்றாரு, போய் ஆனாக்கு நிறைய மணலை கொடுத்து பேச்சுரக்காய் கேள்விப்பட்டீங்களா? காடுகள், மலை காடுகள்லாம் கிடைக்கும். அது பயங்கர கசப்பா இருக்கும். இது ரெண்டையும் யாரு சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் கொண்டாட்டி அப்படின்றாரு. போய் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்தா யாரும் உனக்கெல்லாம் பைத்தியமாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் திருப்பி நான் ஆரம்பிச்சிருவேன். அப்படி கேட்ட ஒரே ஒரு பெண்ணு மட்டும் அந்த கூடை முறமெல்லாம் செய்வாங்கல்ல, அந்த குறவர் இனத்தை ஒரு பெண் இருக்கா. அவகிட்ட கொண்டு கொடுத்தோடனே அரிசி அந்த ஆழாக்க மணலை கொட்டி சமைக்கிறா, அரிசியா மாறிடுச்சு. பேச்சுரக்காய் கழுவுனா நல்ல சுரக்காயா மாறிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, புருஷன் எந்த விஷயத்தை சொன்னாலும் மறுக்காம செஞ்சா மணலும் அரிசியாக பேச்சுரக்காய் கசப்புனிங்கம்னு பொருள். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மூங்கில் வெட்ட போறாங்க. மூங்கில் வெட்ட போனா தங்க துகள்கள் தானே, மூங்கில் துகள் தானே கொட்டணும், தங்க துகள்கள் கொட்டியது. அதை பார்த்த உடனே சிவபாக்கியர் என்ன சொல்றாரு, ஆகா ஆட்கொள்ளி பூதம் நினைச்சு ஓடுறாரு. ஓடுனா அங்க இருந்து ஒரு 4 பேர் வர்றாங்க எதிரில். எதை பார்த்து ஒரு ஆட்கொள்ளி பூதம்னு போறாரு. அப்படி போய் பார்த்தா தங்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்த உடனே பார்த்தாலும் மாத்திரம் இப்படி ஒரு கிறுக்கனை நான் பார்த்ததே இல்லை. சாட இல்ல கதை இல்ல. தங்கத்தை பத்தி பயந்து விடுவாங்களா? ஏன் பயந்து விடுறானு ஐயா அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் இந்த தங்கத்தை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேகரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சாயங்காலம் ஆயிடுது. அப்பதான் என்ன சொல்றாங்க, அந்த 2 பேரு, ஏய் பசியா இருக்கு, என்ன பண்ற, போய் பக்கத்தூர்ல சாப்பாடு தான் கிடைச்சா வாங்கிட்டு வா. இன்னும் 2 பேர்த்த அனுப்பிச்சுட்டு இவங்க 2 பேரும் இந்த தங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும்பொழுது அந்த 2 பேர் என்ன நினைக்கிறேன், 4 பேர் இருக்கான், ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு தான் வரும். அவங்க 2 காலி பண்ணிட்டோம்னா நம்ம ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம். அவங்க 2 நினைச்சிட்டு வர்றாங்க. பக்கத்துல ஒரு விஷ செடி, அந்த செடியை பறிச்சு சாதத்துல புழிஞ்சு விட்டு கொண்டு வர்றாங்க சாப்பாட்டை. அவங்க 2 பேர்த்துக்கு. இந்த 2 பேர் இங்கே இருக்கான்ல, அவன் 2 பேர் என்ன நினைக்கிறா, நானும் பொங்கல்ல வைக்கணும், சாப்பாடு வாங்க போனவங்க காலி பண்ணிட்டோம்னா நம்ம 2 ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்ல. அப்படி இவனுங்க யோசனை. சாப்பாடு கொண்டு வந்ததெல்லாம் சரியா, தண்ணி வேணும்ல, நான் கிணறு இருக்கு போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்த 2 பேரும் தண்ணி எடுக்க போறாங்க. பின்னாலேயே போய் அவனை தூக்கி 2 பேர்த்தையும் கிணத்துக்குள்ள போட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே ஒருத்தன் சொல்றேன், ஏ தங்கத்தை தூக்குடா கிளம்புவோம் அப்படின்றேன். இன்னொருத்தன் சொல்றேன், ஏன்டா அவசரப்படுற, சாப்பிட்டு செத்தவங்க வந்து பங்கு வைக்க போறீங்க, சாப்பிட்டு தூக்கணும். சாப்பிட்டா அதுல என்ன இருக்கு, விஷம் இருக்கு. சாப்பிட்டாங்க தங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இவங்க கிடக்குறாங்க செத்து போய். அவன் தான் விடிஞ்சு போச்சு. காலையில வர்றாரு சிவவாக்கியர். பார்த்தா கிணத்துக்குள்ள 2 பேர் செத்து கிடக்குறேன், இங்க தங்கத்தை கட்டி பிடிச்சி 2 பேர் செத்து கிடக்குறேன். அப்பதான் சிவவாக்கியர் சொன்னாராம், அட பாவியலா, அப்பவே சொன்னனே இது ஆட்கொள்ளி பூதம், ஆளை கொண்டு விடும்னு, கேட்டீங்களா, இப்படி அநியாயமா செத்து கிடக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். அப்ப 18 சித்தர்களிலே நன்றி, 18 சித்தர்களிலே தங்கத்தை பார்த்து ஆட்கொள்ளி பூதம் என்று உணர்ந்தவர் யார் என்றால் சிவபாக்கியர் என்று சொல்லக்கூடிய சித்தர். உண்மையை சொன்னா ஒத்துக்கிறேன்னா, எதிரியா இருந்தாலும் ஒத்துக்கிறேன்னா, எதிரி நினைக்கல, சொல்ல வர பழமொழிகளை சொல்ல வர. என்ன வேலையா புரிஞ்சிய யாரு நீங்க, என்ன வேலையாவா, பாக்கல தெரியாதா உனக்கு, பாக்கல தெரியாதா, இல்ல என்ன வேலைன்னு கேட்டேன். தந்தை பேர் என்ன, தம்பி, தாய் பெயர் தங்கை மோடி, முன் பெயர் வெள்ளி, வந்திருப்பது காவல், என்ன காவல், திணைக்காவல், என்ன திணை, கருந்தனை சிந்தனை, கருந்தனை யாருக்கு சிந்தனை யாருக்கு, கருந்தனை எங்களுக்கு சிந்தனை, செந்தூர் வடிவேலனுக்கு. ஏன் செந்தூர் வடிவேலனுக்கு சிந்தனை கொடுக்குறீங்க, அதுக்கு அவர் பிடிக்குது அதனால படிக்கிறேன். பிடிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அவருக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும். விநாயகர் சதுர்த்தி நேற்று தான் நடந்தது. ஆமா, விநாயகருடைய பிறந்த நாள் விழா. நான் கேக்குறேன், அதிக தெய்வத்தை விட விநாயகருக்கு தான் செதறுகாயை அதிகமா அடிப்பாங்க. ஆமா தானே, ஆமா. செதறுகாயை எதுக்கு விநாயகருக்கு அடிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இல்ல ஏன் அடிக்கிறாங்கன்னு கேக்குறேன். செதறு தாங்க நேற்று கடை வச்சிருப்பாங்க, உடைச்சிருப்பாங்க. பிள்ளையாருக்கு பிடிக்கும் தானே அடிக்கிறீங்க. ஆமா, அவருக்கு எப்படி பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். என்னங்க போய் அதுக்கு சரியா போச்சு, இல்ல இல்ல வேலையா போய் பொய்யா தமிழ் வீடு போயிட்டு வந்தவரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அதுக்கு இந்த மைக்க பிடிக்கிறது, மைக்க ஆஃப் பண்றது, இந்த மாதிரி வேலையை நான் பாடவே இல்லை. நான் பாடி நாடகம் ஒழுங்கா நடக்கு, சிறப்பா பாடுறேன். நல்ல ரசிகர்கள்
அதனால பொறுமை. இருமா நான் பாடுன பிறகு நீ பாடுமா. நான் தான் கதை பாட்ட துறல நிப்பாட்டிட்டு பாட வேண்டியதானே. ஏன் நிப்பாட்டுறேன்? கேள்வி கேட்டிருக்கில்ல, கேள்விக்கு பதில் சொல்லணும்லண்ணா. போய் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் 50 வருஷம் ஆகணும் மக்களாம். பாருங்க பதில் சொல்லிவிட்டா. பதில் சொல்லிட்டேன் நான் சொல்றத கேட்கியா? எது பதில் நான் சொல்லிட்டேன்னா நான் சொல்றத நீ கேட்கியா? எதுக்கு நீங்க சொல்ற நான் கேட்கணும்? என்னங்க பதில் கேட்டுக்கணுமா? பதில் நான் சொல்லிட்டா குடிச்ச மயிலுக்கு 3 காலம் பேச கூடாது. கிடையாது. 3 காலம் இருந்தாலும் சரி, 4 காலம் இருந்தாலும் சரி, 5 காலம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டா நான் சொல்றது நீ கேட்கிறியா? சரி விடியா கேட்கிறேன். விடியா மறுத்து பேசக்கூடாது. நீங்க எல்லாம் சாட்சி. கேட்கிறேன். முதல்ல என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. செந்தினை ஏன் பிடிக்கும் முருகனுக்கு? அதுக்கு பதில் சொல்லணும். செந்தனே முருகனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். சரி, தேங்காயை ஏன் செதிர் தேங்காய் உடைக்கிறாங்க? ஒரு விஷயம் செதிர்காய் ஏன் உடைக்கிறாங்க? பதில் சொல்லிடுறேன். முருகனுக்கு ஏன் செந்தனையை படைக்கிறான் அப்படிங்கிற கேள்விய இந்த கிராமத்துல நான் வச்சுட்டு போறேன். அடுத்த வருஷம் நாடகம் வைக்கும் பொழுது நான் தான் வள்ளி. நேரம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு இடத்தை எடுத்து கூடாது. நம்ம பதில் சொல்லலன்னா என்ன விட மாட்டேன் பக்கமா அப்படி நான் கேட்பேன். சரி பதில் சொல்லணுமாடா? தளபதி கேட்ட கேள்விக்கு ரவிவர்மா சொல்லிட்டாரு அப்படின்னு கல்வெட்டுல எழுதணும். அப்படியே முருகனுக்கு செந்தினை படைக்கிறான். செந்தினை குளிர்ச்சியான பொருள். முருகன் சிவனுடைய நெற்றிக்கன்று கண்ணிலிருந்து வெப்பத்தில் தோன்றியவர். தீப்பொறி ஆறுமுகம் தீப்பொறியிலிருந்து ஆறுமுகம் தோன்றினார். அதனால அவருக்கு தீப்பொறி ஆறுமுகம். எனக்கு அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் பேசுறதுனாலதான் திலகவதிதான் வேணும்ன்றாங்க. சரியா? அப்ப தீப்பொறி ஆறுமுகம் அவர் ஆறுமுகம் தோன்றினார். அவர் வெப்பத்திலிருந்து தோன்றியதுனால குளிர்ச்சி பொருந்திய திணையை அவருக்கு படைச்சா முருகப்பெருமான் குளிர்ச்சி அடைவாரு. கரகன் என்று உண்மை ஒத்துக்கிறோம். கரகன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சிவ விநாயகர் பெருமானை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு வருங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர் பின்னால போய்கிட்டே இருக்கார். தேவலோகத்துல போய்கிட்டே இருக்கார். அப்படி போகும் பொழுது சிங்கரன் என்று சொல்லக்கூடியவன் மலைகளா உருமாறி அப்படியே மலையை மறைச்சி அரண்மனை வாசலை மறைக்கிறாரு, உள்ள போக விடாம. அப்ப பாக்குறாரு விநாயகர் பெருமான். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு, எவ்வளவோ நடத்தி பார்க்கிறாரு, முன்ன முடியல, அந்த மலையை அசைக்க முடியல. அப்பதான் பார்த்தார் கையில மேல அந்த கையில கலசம் வச்சிருப்பாரு. அந்த கலசத்துல தேங்காய் இருக்கும். அப்ப கையில ஏந்திய மாதிரி இருப்பாரு விநாயகர் பெருமான். காட்சி கொடுப்பாரு, பார்த்திருப்பிய அந்த ஓவியத்தில எல்லாம் பார்த்திருப்பிய. அப்ப அந்த விநாயகர் என்ன செஞ்சாருன்னா எதா எடுத்து அடிக்கிறதுன்னு பார்த்தாரு. சுத்தி அடிச்சு கல்லுகள் எதுவுமே கிடையாது. அந்த கலசத்துல இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து ஒரே அடி அடிச்சாராம் மலையை. அடிச்ச உடனே அந்த மலைகள் சுக்குநூறாக நொறுங்கி அப்படியே மாயமா போயிருச்சான், மாய மலை. அப்பதான் அவன் பின்னால போனவர், ஐயா தேங்காய் எடுத்து அடித்தீர்கள், இன்றிலிருந்து உங்கள் ஞாபகமாக அந்த கலசத்துல தேங்காயை வச்சிருங்க. ஆனா நாங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு இது ஞாபகமாக எங்களுடைய விக்கனத்தை தீர்த்தவர், எங்களுடைய இது அழிவை தீர்த்தவர், எங்களுக்கு பாதுகாப்பு வந்தவர், இந்த மலையை தகர்த்தெறிஞ்சவர். இதனால உங்களுக்கு நாங்க வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் நேர்த்திக்கடனாக தேங்காயே உங்களுக்கு செதிர் தேங்காயை முன்னால அடிக்கிறோமையா அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடன் எல்லாரும் வச்சிருக்கோம். அதான் விக்னேஸ்வரன், விக்கனத்தை தீர்த்தவன் விக்னேஸ்வரன் அப்படின்னு விநாயகர் பெருமானுக்கு இன்னொரு பெயரும் உருவானது. அன்றைக்கு தான் அது ஒரு காரணம். பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையார் சொல்லி போடுவான். பர்வதத்தின அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திர தேரி ஏறியல்லோ மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரனும் சூரியனும் தான் புகுந்த காரணத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானேனடி அப்படின்னு ஒரு கவி இருக்கு. இத சிவன் அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்து அம்பாக்கி ஒரு பெரிய கதை. மான் வேட்டை ஆடுவதற்கு அந்த வேட்டைக்கு போகும் பொழுது என்ன பண்ணாரு தெரியுமா? விநாயகரை வணங்காமல் போயிட்டாரு. அப்ப தேர்ல உள்ள அச்சாரி தேர் உடைஞ்சிருச்சு, சக்கரம் உடைஞ்சிருச்சு. பேசும்போது காசி பயந்து பேச வேண்டியதா இருக்கு. காலையில ரொம்ப கவனமா வச்சு அத்தாச்சி அந்த இடத்துல நீங்க மாத்திட்டு ஏதோ கொஞ்சம் படிச்ச விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வரதே கூட சொன்னா கூட அவசரத்துல ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை குறைச்சிக்கலாம். எது வேலையா பாருங்க ஊரு காசு. நான் சம்பளமே வாங்காம கூட போவேன். சரியா?
நம்ம ஊருக்கு வந்து இந்த புள்ள சம்பளம் வாங்காம போயிருச்சேன்னு சொல்லி நாடகம் பார்க்கறவங்க தலைக்கு ஒரு 50,000 கொடுக்காம போயிடுவாங்க. எப்படி சுத்தி வளைச்சு அங்கே போடுற கேள்வியில விடுங்க. அப்பதான் விநாயகரை வழிபடாமல் ஈசன் மனை போனதுனால அந்த நிகழ்வு நடந்தது சிவனுக்கே. அப்பதான் உனக்கு என்னப்பா வேணும், உன்னை வணங்காம போயிட்ட அப்படின்னு ஈசன் கேட்கும் பொழுது உங்க தலையை எடுக்கணும், உங்க தலை வேணும்னா யாரு விநாயகர் சிவனுடைய தலைய அப்படின்னு சொன்ன. அப்பதான் அவர் சொன்னாரு 3 கண்ணுல அவருக்கு முக்கன் நாயகன்ல அவர் பேரு. அப்ப நம்ம தலையை கொடுத்தா எப்படி அப்படின்னு நினைச்சுதான் அவரே 3 கண்களுடைய தேங்காயை ஈசன் உருவாக்கி சிவனுடைய தலைக்கு பதிலாக தேங்காயை விநாயகருக்கு அழித்ததாக. அதுதான் தேங்காய்க்கு 3 கண்கள் வந்தது காரணமாக அது சொன்னாங்க. நாங்கெல்லாம் இது கூட தெரியாம தேங்காயை மட்டும் அர்ச்சனைக்கு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு பார்க்க போனா தேங்காயை உடைச்சி பிளந்து பார்த்தோம்னா என்னவா இருக்கும்? தேங்காய் உடைச்சி பிளந்து பார்த்தோம்னா வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கு. ஐயா விநாயகர் பெருமான் வாயை திறந்து வந்தா என்ன? ஐயா விநாயகர் பெருமானே, எங்களுடைய மனசு வெண்மையாக இருக்கின்றது, நாங்க கொடுக்கக்கூடிய தேங்காயும் வெண்மையாக இருக்கின்றது, எங்களுடைய மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் எதுவும் கிடையாது, நினைவோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை உடைச்சு காட்டினா வெள்ளையா இருக்க தேங்காய், அது போல எங்களுடைய மனசு வெள்ளையா இருக்குங்கிறதுக்காகவும் தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ண. தேவலோகத்துல இருக்கு வரீங்கல்ல, தேவலோகத்துல தான் வரீங்க. ஆமா, தேவலோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்கு. ஆமா, உங்க அப்பா பெருமானுக்கு என்ன வேலை? இருமா பேசல. எப்பயா படைத்தல் தொழில் கேட்ட வழி பதில் சொல்லுங்க. அப்பாவுக்கு படைத்தல் தொழில், சிவனுக்கு அழித்தல் தொழில், மகாவிஷ்ணுக்கு காத்தல் தொழில், கலைவாணிக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய, லட்சுமிக்கு செல்வத்தை, சக்திக்கு வீரத்தை, வாயுவுக்கு அண்ணனுக்கு, யமனுக்கு சித்திரகுப்தனுக்கு வேதத்துக்கு ஈடு கொடுத்து பேசுறேன். எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? ஆபத்துக்கு உதவா. இப்படி உங்க தேவலோகத்துக்கு உதவா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வேலையா கொடுத்திருக்காங்க. உமக்கு மட்டும் இப்படி ஒரு வேலையா அடுத்து தொட்டு பார்த்தோம் உனக்கு ஆசை.